நாம் எல்லாருமே கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் 2023 டிசம்பர் 28ஆம் தேதி தான் இறந்து போயிட்டாருன்னு நினச்சிட்ருக்குங்க. அப்போ கிடையாதுங்க. அவர் கேப்டன் அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார், பாதி இறந்து போயிட்டார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற அழகர் ஆண்டாள் திருமண மண்டபத்தை கேப்டன் ஆசாசியாக அழகு பார்த்து கட்டின அந்த மண்டபத்தை எப்போ சுக்குநூறாக இடித்தாங்களோ அப்போவே கேப்டன் இறந்து போயிட்டாருங்க. கலைஞர் ஐயா நினச்சிருந்தா அந்த பக்கம் பாலமே வராமல் வேறு பக்கம் பாலம் போட்டிருக்கலாம். கலைஞர் ஐயா நினச்சிருந்தா ஒரு கையெழுத்து போட்டிருந்தா பாலமே அங்கே இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் கலைஞர் ஐயா விஜயகாந்த் தனக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அந்த மண்டபத்தை வேணும்னே அங்கே இடித்தாருங்க. இடித்த மண்டபத்தை கேப்டன் போய் பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? குடல் அறுந்து தொங்குற மாதிரி இருக்குது. நான் இந்த மண்டபம், இந்த இடம் நான் என்னோடய சொந்த உழைப்பில் வாங்கினது. நான் எவன் வீட்டு காசையும் பிடுங்கி வாங்கலை, யார் வீட்டு காசையும் கொள்ளடிச்சு வாங்கலை. இந்த சொந்த உழைப்பில் வாங்கின மண்டபங்க இப்படி இடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேப்டன் அன்றைக்கே கதறி அழுது பாதி செத்து போயிட்டாருங்க.